தமிழக முதல்வராகிறார் விஜய். தற்போது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதையடுத்து ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளிடம் தாவேக ஆதரவு கோரியிருந்தது. முதல் ஆளாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருந்தது. இதனையடுத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக வெள்ளிக்கிழமை அறிவித்தது. அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று தனது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தது. அதன்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இன்றைய தினம் அறிவித்திருந்தது. அந்த வரிசையில் தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் இணைந்திருக்கிறது. ஜனநாயகம் காக்கப்படும், மக்களுடைய ஆதரவுடன் தமிழகத்தின் முதல்வராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உருவாகுவார் என்று கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு கடிதத்துடன் பேசியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. ஆதரவு அளித்த 2 இடதுசாரி கட்சிகளுக்கும் ஆசான் திருமாவளவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஆதவ் அர்ஜுனா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை தாவேக தலைவர் விஜய் தொலைபேசியில் அழைத்து நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் ஆதரவு அறிவிப்பு மூலம் கடந்த 5 நாட்களாக தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைப்பதில் நீடித்து வந்த இழுபறி தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 107 தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களுடன் 5 காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் இடதுசாரிகள் தலா 2 கட்சிகள் என 116 உறுப்பினர்களுடன் தமிழக வெற்றி கழகம் கடந்த ஒரு சில நாட்களாக ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை என்ற 118 பலத்தை பெறுவதற்காக போராடி வந்தது. இதற்கிடையே விடுதலை சிறுத்தைகள் இன்று மாலை தன்னுடைய நிபந்தனையற்ற ஆதரவை அளித்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு அளித்ததை தொடர்ந்து இந்திய முஸ்லீம் யூனியன் கட்சியும் தன்னுடைய ஆதரவை அளித்ததால தாவேகாவின் பெரும்பான்மை பலம் 120 இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மை பெற்றிருக்கும் நிலையில ஆளுநரை சந்திக்கிறதுக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சார்பில் இன்று மாலை 5 மணிக்கு நேரம் கேட்கப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டிருக்குது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் நிலையான மற்றும் ஜனநாயக ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான கடிதத்தையும் தொல் திருமாவளவன் தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவிடம் வழங்கிய புகைப்படங்களும் பகிரப்பட்டிருக்குது. இதனால தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தாவேகா தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியாக ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவிருக்கிறது. தமிழ்நாடு பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இன்றும் விஜய் ஆளுநரை சந்திக்கவிருப்பது 4வது முறையாகும். அத்தோடு முதலமைச்சராக பொறுப்பேற்பதில் இழுபறி காணப்பட்டு வந்த நிலையில் இன்றுடன் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.